ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் எல்லாரும் ஜெபத்தின் மூலமாக ஆண்டவரோடு இணைக்கப்பட வேண்டும். சில நேரத்தில் செல்போனில் சார்ஜில் வச்சுருப்போம், நைட்டு ஃபுல்லாக வச்சுருப்போம், காலையில் பார்த்தா அதில் ஏதோ வயர் மிஸ்டேக்காக இருக்கும், லூஸ் கனெக்ஷன் இருக்கும், சார்ஜே ஆகிருக்காது. அதுபோல தான் சில நேரத்தில் நாம் தேவ சமூகத்தில் வந்து உட்காருவோம், ஆனால் தேவனுக்கு நமக்கும் கனெக்ஷன் இருக்காது. அப்போ உட்காந்தே வேஸ்ட்டு, அந்த செல்லை ராத்திரி ஃபுல்லாக வச்சு வேஸ்ட்டு. அதுபோல தான் நம்ம வந்துட்டோம், இங்கே ஆண்டவர் இருக்கிறார், அந்த ஆண்டவருக்கு நமக்கு கனெக்ஷன் உண்டாகணும். அதுதான் நம்முடைய ஜீவியத்தை மாற்றும். இல்லைன்னா சும்மா கண்ணை திறந்துட்டு வேடிக்கை பார்த்து என்னமோ யோசிச்சுட்டு வேற வழி இல்லை, மாட்டிட்டோம் இங்கே, அப்படி உட்காரக்கூடாது. நம்ம முயற்சி பண்ணும். எங்கேயாவது நம்முடைய மைண்டில் லூஸ் கான்டாக்ட் இருக்கும், வேற எங்கேயோ ஒரு பாரமோ ஒரு ஆசையோ இருக்கும், மைண்ட் அங்கேயே சாஞ்சிட்டு இருக்கும். அப்போ நாமே நம்ம மனதை கட்டுப்படுத்தி தேவ சமூகத்திற்கு வர முயற்சி செய்ய வேண்டும். ஆகியால் நம்ம எல்லாரும் தேவ சமூகத்துக்கு இந்த ராத்திரியில் ஒரு 1.5 மணி நேரம் இருக்க போகிறோம். கர்த்தர் நம்ம ஃபுல்லாக சார்ஜ் பண்ண வேண்டும், அவரோடு இணைக்கப்பட வேண்டும். அவர் தான் நம்முடைய மின்சாரம், அவர் தான் நம்முடைய ஜீவன். அவரோடு இணைக்கப்படும் பொழுது நாம் மாம்சத்துக்கு உட்பட்டவர்களாக இருந்தாலும் ஆவிக்குரியவர்களாக மாற்றப்படுவோம். ஆக சார்ஜ் இறங்கும் போது மாம்சத்தின் வல்லமைகள் கிரியை செய்யும், சார்ஜ் ஏறும் போது மாம்சத்தின் வல்லமைகள் அழிக்கப்படும், ஆவிக்குரிய தன்மைகள் பெருகும். ஆக இந்த நேரத்தில் ஆண்டவரோடு இணைக்கப்படும் போது அந்த ஆவிக்குரிய தன்மைகள் பெருக வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இப்போ நாம் எல்லாரும் இன்னைக்கு நான் யோசிச்சுட்டு இருந்தேன், இப்போ இங்கேருந்து தாம்பரத்துக்கு போகணுன்னா அதுக்கு ஒரு கார் தேவை, ஒரு வாகனம் தேவை. அந்த வாகனத்தை உண்டாக்குறதுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. அதுக்கு பெட்ரோல் ஊற்றணும், அதுக்கு என்ஜின் ஒன்று செய்யணும், வீல்ஸ் செய்யணும், ஒரு மூடி செய்யணும். நமக்கு இப்போ இந்த ஃபேன் ஒர்க் பண்ணோன்னா இந்த ஃபேனுக்கு எங்கேயோ ஒரு இடத்துலேருந்து தண்ணீர் எடுத்து அந்த தண்ணீருடைய வேகத்தை கூட்டி 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 அந்த தண்ணீர் அங்கே ஒரு ஃபேனை சுத்த வைக்க, பெரிய ஃபேன். அந்த ஃபேன் சுற்றி சுற்றி அது பெரிய ஜென்ரேட்டர் மாதிரி கரண்ட் உற்பத்தி பண்ணி அதை ஊர் ஃபுல்லாக வீடு வீடு அனுப்புறது. எத்தனை வயர், எத்தனை பைப்பு, எத்தனை டிரான்ஸ்ஃபார்மர், எவ்வளோ கஷ்டப்பட்டு பண்ணியிருக்காங்க. ஆனால் பரலோகத்துக்கு போனால் இது மாதிரி எதுவுமே பைப்பும் கிடையாது, கரண்ட்டும் கிடையாது, தண்ணீரும் கிடையாது, ஃபேனும் தேவையில்லை, லைட்டும் தேவையில்லை. நாம் தான் லைட், அங்கே ஃபேன் தேவையில்லை. ஏன்னா அந்த கிளைமேட் அப்படி இருக்கும், எல்லாம் ஏர் கண்டிஷனாக இருக்கும். நம்முடைய சரீரம் எவ்வளோ அற்பமான சரீரம், நிறைய கரண்ட் தேவைப்படும். கீபோர்டே தேவையில்லை, நம்ம செட்டைகள் அடித்தா கீபோர்டு தான். அப்போது எல்லாம் எதெல்லாம் கரண்ட் தேவைப்படுது எதுவுமே அங்கே தேவையில்லை. செல்ஃபோனே தேவையில்லை. ஏன்னா நம்ம 1000 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள ஆளோட நம்ம மைண்டில் பேசலாம், நம்ம கனெக்ட் ஆகிடும். அப்போ இந்த உலகம் எவ்வளோ அற்பமான உலகம். ஒரு சின்ன காற்றை சாதிக்கணும்னு எத்தனை கனெக்ஷன், எத்தனை பைப்பு, எத்தனை வயர், எவ்வளோ பெரிய வேலை அது. ஆனால் அங்கே இதெல்லாம் விட்டுட்டு போப்போம். நம்ம இதிலே பிறந்ததுனால தெரியல அது எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பிரயாசம்னு சொல்லிட்டு. அப்போது இந்த கஷ்டமான எல்லாத்தையும் சுற்றி வளைச்சு செய்ய வேண்டியதான இந்த உலகத்தை விட்டு எல்லாமே ஒரு செகண்ட்ல கிடைக்கக்கூடியதான அந்த உலகத்திற்கு நாம் போக போகிறோம். எல்லாம் நம்ம நினைச்சா நம்ம கையில் இருக்கும். அப்போ அப்படிப்பட்டதான ஒரு தேசத்திற்கு தெய்வம் நம்மை கொண்டு போக போகிறார். அதற்காக தான் இயேசு நம்முடைய அஸ்திவாரமா இருக்கிறார். சும்மா சுகத்திற்காக, பணத்துக்காக, வேலைக்காக, இப்படி வேலைக்கும் சுகத்துக்கும் மட்டும் இயேசுவை அணுகிறவர்கள் இந்த உலகத்துல பாவியை விட முட்டாள் அப்படின்னு பைபிள் சொல்லுது, நான் சொல்லலை. ஆனால் நிறைய பேர் அப்படி இயேசுவோட அதுக்கு மட்டும்தான் ஒட்டிட்டாங்க. அது என்ன ஆக போகுது சொல்லி 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 மைண்ட் அதுலேருந்து வெளியே வர மாட்டேங்குது. அவங்களுடைய ஹார்ட், அவங்களுடைய ஆசைகள், விருப்பங்கள், கனவுகள் எல்லாம் பூமியில் ஒட்டிடுச்சு. பரலோகம் போனோம், இயேசு சீக்கிரமாக வராரு, இன்னும் பரிசுத்தம் அடையலையே, என் ஜெபஜீவன் இப்படி இருக்கே, அந்த பாரமே இல்லை அவங்களுக்கு.
அப்போ நம்ம இதுக்காக ஜெபிக்கலாமா? இப்போ பாருங்க, எவ்வளோ வசதி ஆண்டு நமக்கு வச்சிருக்கிறார். எவ்வளோ, அதாவது அங்கே போனால் தான் தெரியும், அங்கே போகலன்னு தான் தெரியும் எவ்வளோ மிஸ் பண்ணுறோன்னு சொல்லிட்டு. ஐயோ, அப்படி ஒரு உலகத்தை நான் மிஸ் பண்ணிட்டேனே. சும்மா வசதி மாத்திரம் அல்ல, அது நித்திய பரவசம். அது நித்திய 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 பரலோகம் போர் அடிக்காது. இந்த பூமியில எதா இருந்தாலும் போர் அடிக்கும். எது புதிதா எது வந்தாலும் கொஞ்ச நாள் பொறுத்து போர் அடிக்கும். ஆனா பரலோகம் அப்படி இல்லை, நித்திய நித்திய காலமாக அங்க இருப்போம். ஃபர்ஸ்ட் நாள் எப்படி ரசித்தோமோ, எப்படி சந்தோஷப்பட்டோம், அதே சந்தோஷம் கடைசி வரைக்கும் இருக்கும். அதான் பரலோகம். அதுக்கு தேவன் நம்ம அழைக்கிறாரு. நம்ம பூமியை, நம்ம மைண்டெல்லாம் அங்க போகவே மாட்டேங்குது. அதனால நம்ம ஜெபிக்க போறோம். ஜனங்கள் மத்தியில், உங்கள் மத்தியில், என் மத்தியில் இருக்கிறதான அந்த பூமியோடு ஒட்டி கொள்ளுகிற, அதாவது இம்மைக்காக மாத்திரம் இயேசுவை தேடுகிறதான அந்த சிந்தை போகணும். எனக்கு ரொம்ப துக்கமான காரியம் என்ன தெரியுமா? எத்தனை ஆவிக்குரிய பிரசங்கங்கள் பிரசங்கித்தாலும் அந்த முடிவில் ஜெபத்துக்கு வர்ற 90% பேர் பூமிக்குரிய கை வலிக்குது, தலை வலிக்குது, எக்ஸாம் ரிசல்ட் வரப்போகுது, வேலை இன்னும் செட்டில் ஆகலை, இப்படிதான் ப்ராப்ளம் அவங்க மைண்டு போயிட்டு இருக்கு. அவங்களுக்கு தெரியல, நாங்கள் இதெல்லாம் நம்ம மைண்டு பண்ணாம, மனசுல வைக்காம, ஆண்டவருக்கு இன்பமான ஆண்டவருடைய மனசுல இருக்கிற அந்த காரியத்தை நான் இணைக்கப்பட்டால், அதை நான் விரும்பினால், அவர் விரும்புகிறதை நான் விரும்பினால், இதெல்லாம் கேட்காமலே கொடுத்துருவாரு. அந்த மைண்ட் வர மாட்டேங்குது. அது கிடைக்காட்ட கூட பரவாயில்ல, எனக்கு இதுதான் வேணும், இது போதும், இது போதும், அதெல்லாம் வேண்டாம், பரலோகம் எல்லாம் வேண்டாம். அந்த மனசுக்குள்ள, அந்த இருதயத்துக்குள்ள இருக்கிறதான அந்த பூமிக்குரிய பிடிவாதத்தை கர்த்தர் ஜனங்கள் மத்தியில் இருந்து மாற்ற வேண்டும். கொஞ்சம் கொஞ்சமா ஆண்டவர் ஜனங்களை தட்டி தட்டி தலையை உயர்த்த உதவி செய்ய வேண்டும். ஏனென்றால் இயேசு வருகிற காலத்தில் வந்துவிட்டோம். இனி இதற்கு மேல நம்முடைய மைண்டு பூமியோடு ஒட்டி கொண்டால் அது ஒரு பெரிய ஒரு நஷ்டத்தை தான் கொண்டு வரும். அதாவது கோடி வருஷம் அழுதாலும் அது கிடைக்காது. அழுதுட்டே இருக்கும், அழுதுட்டே இருக்கும், அழுதுட்டே இருக்கும். ஏசாவை பற்றி சொல்லி இருக்கு, அவன் ஒரு லூஸ்தனமா ஒரு காரியம் பண்ணினான், அதுக்கப்புறம் அழுதான், ஆனாலும் கிடைக்கவில்லை. வாழ வேண்டிய ஒரு டைம் இருக்கு, அதான் இப்போ. அதுக்கப்புறம் ஆண்டவர் டோரை பூட்டுவார், அதுக்கப்புறம் அழுதாலும் அவர் மனது உருகாது, உன் டைம் போயிடுச்சு, சாரி. ஆகையால் ஒரு 5 நிமிடம் ஊக்கமா ஜெபிப்போம். எனக்குள்ள, உங்களுக்குள்ள இருக்க அந்த பூமியோடு ஒட்டி கொள்ளுகிறதான, பரலோகத்தை தேடாத, ஆண்டவரை பூமிக்குரிய காரியங்களுக்காக மாத்திரம் தேடுகிறதான அந்த உள்ளத்தை கர்த்தர் மாற்றி முழு சபை ஒரு ஆவிக்குரிய சபையாக, எப்பொழுதும் ஆவிக்குரிய காரியங்கள் மேல் கவனம் வைக்கிற சபையாக மாற வேண்டும். அதற்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். நாங்கள் கொஞ்சம் பேரா இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு தாகம் எங்கள் ஜீவியத்தில் மாற வேண்டும் என்று நாங்கள் உம்மை நோக்கி கூப்பிடுகிறோம். ஆண்டவரே, நீர் கிருபையை தர வேண்டும். ஆண்டவரே, எங்களுடைய அஸ்திபாரம் உம்மில் இருக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் சீக்கிரமாய் வரப்போகிறீர். ஆண்டவரே, பூமியோடு ஒட்டி கொண்டிருக்கிறதான ஜனங்கள் மத்தியில் இருக்கிற அந்த சிந்தையை நீர் மாற்ற வேண்டும். எனக்குள் இருக்கிற அந்த சிந்தையை நீர் மாற்ற வேண்டும். எப்பொழுதும் ஆவிக்குரிய காரியங்களை பகிர்ந்து கொள்ளுகிறதான அந்த அனுபவத்தை நீர் தர வேண்டும். ஆண்டவரே, பூமிக்குரிய பாரத்தை மாற்றி போடும். ஆண்டவரே இயேசுவே, பரிசுத்த சிந்தையை தாரும், பரிசுத்த எண்ணங்களை தாரும். பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய மனதில் நீர் அசைவாட வேண்டும். ஆண்டவரே, ஏழைகள் எங்களுடைய ஜெபங்களை நீர் கேட்டு இறங்க வேண்டும். ஆண்டவரே, இந்த மேலான சிந்தையை நீர் தர வேண்டும். ஆண்டவரே, மேலான சிந்தையை நீர் தர வேண்டும். ஆண்டவரே, thank you Lord, we thank you Jesus, we praise you. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. அப்பா, பரிசுத்த சிந்தையை தார், பரிசுத்த கண்களை தார், பரிசுத்த எண்ணங்களை தார், பரிசுத்த பாரங்களை தார், ஆவிக்குரிய பாரங்களை தாரும். ஆண்டவரே, நீர் எங்களை மாற்றும். ஆண்டவரே அப்பா, தீராமங்க ஷபக்க தீராங்கரமங்கலமங்கதுரா. இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே, பரிசுத்தப்படுத்தும் ஆண்டவரே. தீக்கரபௌ ஷபக்கரபங்கலமானி ஆண்டவரே. Thank you Lord. ஸ்தோத்திரம் பரிசுத்தரே. கிருபை தாரும் ஆண்டவரே, விடுதலை தார் ஆண்டவரே, தூய்மைப்படுத்தும் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை மாற்றும், நீர் எங்களை மாற்றும், சபையை மாற்றும், முழு சபையை மாற்றும். ஆண்டவரே, உம்முடைய ஆவி அவர்கள் மத்தியில் அசைவாடட்டும். ஆண்டவரே, இந்த தவறான பூமிக்குரிய பாரங்களை நீர் மாற்றி எங்களை உயிர்ப்பியும். ஆண்டவரே இயேசுவே, இயேசுவே, இயேசுவே.
Thank you, Lord. We thank you, Jesus. We praise you, we praise you. பேதுரு அபிஷேகத்தை பெற்ற பிறகு அவர் ஒரு தரிசனத்தை பார்த்தார். அந்த தரிசனத்துல ஒரு பெரிய ஒரு ஷீட், அந்த ஷீட்டுக்குள்ள நிறைய மிருகங்கள். அந்த வசனத்தை வாசிங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரத்துல. மறுநாளிலே அவர்கள் பிரயாணப்பட்டு அந்த பட்டணத்துக்கு சமீபித்து வருகையில் பேதுரு 6ஆம் மணி நேரத்திலே ஜெபம் பண்ணும்படி மேல் வீட்டில் ஏறினான். அவன் மிகுந்த பசி அடைந்து சாப்பிட மனதாய் இருந்தான். அதற்கு அவர்கள் ஆயத்தம் பண்ணுகையில் அவன் ஞான திருஷ்டி அடைந்து வானம் திறந்திருக்கிறதாகவும் 4 முனைகளும் கட்டப்பட்ட பெரிய துப்பட்டியை போல ஒரு விதமான கூடு தன்னிடத்தில் இறங்கி தரையில் விடப்பட்டிருக்கிறதாகவும் அதிலே பூமியில் உள்ள சகலவிதமான 4 கால் ஜீவன்களும் காட்டு மிருகங்களும் ஊரும் பிராணிகளும் ஆகாயத்து பறவைகளும் இருக்கிறதாகவும் கண்டான். அப்போது இவர்கள் யார் தெரியுமா? இவர்கள் தான் புறஜாதியார். அந்த துப்பட்டாவில் இருக்கிறது, துப்பட்டியில் இருக்கிறதான அந்த மிருகங்கள், ஊரும் பிராணிகள். அதுல ஊரும் பிராணி அப்படின்னு இருக்கு. அந்த ஊரும் பிராணின்னு சொன்னா அது அதனுடைய தலை எப்போதும் கீழே தான் இருக்கும். அதுதான் கீழ் நோக்கு பார்வை, பூமிக்குரிய சிந்தை. அவங்களுடைய மைண்டு மேல தூக்கி தலைகளை உயர்த்துங்கன்னா முடியாது அவங்களால. அவங்களுடைய சிருஷ்டிப்பே இங்க கீழே பார்க்கறது தான். அப்போ அது நீங்களும் நானும் தான். அது பேதுரு அதெல்லாம் ஐயோ நான் இதெல்லாம் சாப்பிட மாட்டேன். ஆண்டவர் சொல்றார், நான் சுத்திகரிச்சேன், நீ சாப்பிடு. அதனுடைய அர்த்தம், நமக்கு கீழ் நோக்கு பார்வை, நமக்கு பூமியில உள்ள காரியங்கள் மட்டும்தான் பாரமா இருக்கும். பரலோகம்லாம் நமக்கு எங்கேயோ, அதை அப்புறம் பார்த்துக்கலாம். இதெல்லாம் இப்போ கவலைப்பட வேண்டிய காரியமா? இப்போ நம்ம அனுபவிப்போம். இதுதான் நம்முடைய கொள்கை. ஆனால் ஆண்டவர் இதெல்லாம் மாற்றி நம்ம எல்லாரும் பரலோக சிந்தை உள்ளவர்களை மாற்ற அவர் வல்லமுள்ளவராக இருக்கிறார். ஆகையால் நம்முடைய காலை ஆராதனை நடக்கும் போது ஆவியானவர் நம்முடைய மனதுகள் மேல் அசைவாடி இந்த ஊரும் பிராணியினுடைய அந்த தன்மையை கர்த்தர் மாற்றி நம்முடைய தலைகளை உயர்த்தி அதிகமா ஸ்பிரிச்சுவலான காரியங்களை யோசிக்க சிந்திக்க கர்த்தர் கிருபை தரவே. இப்ப போன வாரம் ஒரு சிஸ்டர் சாட்சி சொன்னாங்க, 4 கனவுகளை கண்டாங்க. எல்லாம் பயம் வரக்கூடிய கனவு. இப்போ அவங்க பூமிக்குரிய காரியங்களை கவலை வச்சிருப்பாங்களா, அந்த சொப்னங்கள் அவனை தட்டி எழுப்பி இருக்கும். இனிமே பரலோக சிந்தை போகணும், டைம் ஆயிடுச்சு, அப்படிதான் அவங்க மைண்ட் ஒர்க் ஆகும். அது போல தேவன் நம்ம எல்லாரையும் எழுப்பணும், மேலே பார்க்கும்படியாக நம்முடைய சிந்தைகளை கர்த்தர் மாற்ற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். சமீபத்தில் ஒரு பிரதர் இப்படி சொன்னார். என் ரூமுக்கு என்னை பார்க்க வந்தார். பார்க்க வரும்போது ஒரு கருப்பு கை அப்படியே தடை பண்ணது, அப்படியே வீசிட்டே இருக்க முன்னாடி, போகாதே போகாதே ரூமுக்கு போகாதே. அப்போ அது போலதான் நாம் பரலோகத்துக்கு போகும்போது எத்தனை வல்லமைகள் குறுக்கிடும் தெரியுமா? அது பரலோகத்தை பார்க்காத, யோசிக்காத, அதெல்லாம் அப்புறம் பார்த்துடலாம். இப்போ நீ சந்தோஷமா இரு. இன்னைக்கு அனுபவிக்காம அங்க போய் கவலைப்பட்டு என்ன பிரயோஜனம்? இன்னைக்கு அனுபவிக்க வேண்டியது அனுபவி. இப்படி எல்லாம் பொய்யான தத்துவங்களை சொல்லி ஜனங்களுடைய கண்களை மறைத்து கொள்ளுகிறான் பிசாசு. ஆனாலும் எப்படியாவது ஓடி 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 போய் பத்திரமா போய் சேரணும், பத்திரமா போய் சேரணும். நான் இது சொல்லியிருக்கிறேன்னு தெரியல. ஒரு பிரதர் இப்போ பாம்பே சென்டர்ல இருக்கார். அவர் அந்தமான்ல சுனாமி வந்த போது அங்க இருந்தார். அவர் உதயகுமார்னு சொல்லி அவர் இந்த நிக்கோபார் ஐலண்ட்ஸ்ல அந்த புயல் வந்த போது அவர் சொல்றாரு, ஃபெய்த்தமெல்லாம் ஆட ஆரம்பிச்சு. வெளியே போனா அப்படி எட்டி பார்த்தா பெரிய ஹைட்ல தண்ணி அப்படி வருது. காலையில 5:30 மணிக்கு என்ன பண்ணும் தெரியல, ஆப்போசிட் டைரக்ஷன்ல ஃபுல் ஸ்பீட்ல உயிர் தப்ப ஓடுறாரு. ஓடி போய் அங்க ஒரு ரன்வே இருக்குதா ஏர்போர்ட்ல, அது மட்டும்தான் ஒரு உயர்ந்த மேட்ல இருக்கு. அங்க போய் சேர்ந்தவர்கள் மட்டும்தான் தப்பிச்சாங்க. மரத்தை ஏறினவங்க எல்லாம் செத்துட்டாங்க. மரத்தையும் மாறிட்டு போயிடுச்சு. அவர் அப்படி போய் நிக்கிறாரு, தண்ணி அடிச்சுட்டு போயிடுச்சு, அவர் தப்பிச்சாரு. கடைசியில லுங்கி பனியனோட ஹெலிகாப்டர்ல சென்னையில இறங்கினார். அவர் எல்லாம் அழிஞ்சிருச்சு, ஃபெய்த்தோமே காணோம். அப்போ
இது போலதான் எத்தனையோ வல்லமைகள் நம்மை போய் கரை சேராதபடிக்கு தடை செய்ய வருகிறது. இரவும் பகலும் நம்ம தூங்கும் போது, சிந்திக்கும் போது, போகும்போது, பேசும்போது, சிரிக்கும் போது, பார்க்கும்போது, எல்லா டைம்ல இந்த வல்லமை சுத்திட்டே வரும். இவனை விழுங்கணும், இவனை விழுங்கணும், இவனை விழுங்கணும். அப்ப நாம் எல்லாரும் எப்போதும் தேவ சிந்தை போய் அடையணும், போய் அடையணும், போய் அடையணும் என்று இயேசுவே பார்த்து இயேசுவே பற்றி கொண்டு முன்னேறி கொண்டே இருந்து அந்த பிரதர் போய் பத்திரமா போய் சேர்ந்தது போல நாம் எல்லாரும் போய் சேர வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, சோத்ரா ஜோத்ரா 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 ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். யாரோடெல்லாம் பிசாசு போராடி அவர்களுடைய ஓட்டத்தை நிறுத்தி விட வேண்டும், அவருடைய திசையை திருப்ப வேண்டும், அவர்களை ஏமாற்ற வேண்டும் என்று சொல்லி பிசாசு யாரோடெல்லாம் முயற்சி செய்கிறானோ அவர்களுக்கெல்லாம் ஆண்டவர் எக்ஸ்ட்ரா கிருபை, எக்ஸ்ட்ரா அபிஷேகம், எக்ஸ்ட்ரா வெளிச்சம் கொடுத்து கர்த்தர் அவர்களை பாதுகாக்கணும். ஒருத்தர் விழ போகும்போது நம் பக்கத்துல இருந்த நம்ம எல்லாரும் கை கொடுப்போம் இல்லையா? அது போலதான் இப்பொழுது நாம் பண்ண போகிற ஸ்தோத்திரம், ஒரு 100 ஸ்தோத்திரம் பண்ண போறோம். நமக்கு தெரியாது யார் விழ போறாங்க. ஆனா ஆவிக்குரிய மண்டலத்தினுடைய சாதகமான ஒரு காரியம் என்ன, ஒரு ஆள் 100 கிலோமீட்டர் தூரத்தில் இருந்தா கூட நம்ம கை கொடுக்கலாம். நம்ம பக்கத்தில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதனால இன்றைக்கு இப்பொழுது யாரெல்லாம் ஆவிக்குரிய ஜீவிதத்தில் தடுமாறி என் ஓட்டத்தை ஓடினது போதும் என்று சொல்லி பிசாசு கொடுக்கிற பிரஷர்னால, இல்லை என்றால் பிசாசு கொடுக்கிற இன்பத்தினால ஏமாற்றம் அடைந்து திசை மாற்றலாம் என்று முடிவெடுக்கிற இந்த நேரத்தில் கர்த்தர் அவர்களை தொட்டு வெளிச்சத்தை தந்து அவர்கள் ஏமாற்றம் அடையாதபடிக்கு, அவருடைய அழைப்பை அவர்கள் அழிக்காதபடிக்கு கர்த்தர் அவர்களை பாதுகாக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 ஜோத்ரம் சோத்ரா ஜோத்ரா 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 ஜோத்ரம் சோத்ரா சோத்ரா ஜோத்ரா 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 ஜோத்ரம் சோத்ரா சோத்ரா ஜோத்ரா 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 ஜோத்ரம் சோத்ரா சோத்ரா ஜோத்ரா 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 ஜோத்ரம் சோத்ரா சோத்ரா ஜோத்ரா 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 ஜோத்ரம் சோத்ரா சோத்ரா ஜோத்ரா 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 ஜோத்ரம் சோத்ரா சோத்ரா ஜோத்ரா 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 ஜோத்ரம் சோத்ரா சோத்ரா ஜோத்ரா 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 ஜோத்ரம் சோத்ரா ஜோத்ரா 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 ஜோத்ரம். இங்கே ஒரு ஊழியக்காரர் சகோதரர் நம்மோடு கூட தங்கி கொண்டிருக்கிறார். அவருக்கு ஒரு போராட்டம், ஒரு தீய சக்தி அவரோடு போராடி ஊழியத்தை விட்டு போக வேண்டும் என்று முயற்சி செய்து கொண்டிருக்கிறது. அந்த பிசாசுடைய தலை நசுக்கப்பட வேண்டும். உலக தோற்றத்துக்கு முன்பாக கர்த்தர் அழைத்த அழைப்பினுடைய மேன்மை இப்பொழுது வெளிப்பட வேண்டும். கர்த்தர் அவர் பாதுகாக்க தான் விரும்புகிறார். ஆகையால் அந்த பிசாசு வைத்திருக்கிற எல்லா உரிமைகள் எல்லாவற்றையும் அந்த பிசாசு இழந்து கர்த்தர் அந்த சகோதரனை பாதுகாக்க வேண்டும், ஸ்திரப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 ஜோத்ரம் 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 மூத்ரா ஜோத்ரா 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 ஜோத்ரம் 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 ஜோத்ரம். Praise be to Jesus, my firm foundation,
Praise be to Jesus, our firm foundation. Jesus, Jesus. Jodra, 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 jodra. Jodra, 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 jodra. Jodram, 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 jodram. Jodra, 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 jodra. 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 Stotram, stotra, 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 jodram. Praise, we praise, we praise. Stotra, stotra, jodram. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே திட அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. புயல் அடித்தாலும் மழை மோதினாலும் எவரெனக்கு எதிராய் எழும்பினாலும், புயல் அடித்தாலும் மழை மோதினாலும் எவரெனக்கு எதிராய் எழும்பினாலும், எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தாக நிறுத்திடுவார். எனக்கு எட்டாத உயரத்திலே எடுத்தாக நிறுத்திடுவார். சீயோனிலே என்கிற அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என்கிற அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. சீயோனிலே என்கிற அஸ்திபாரம் கிறிஸ்துவே, அவர் நான் என்றும் நம்பும் கண்மலை. ஓரிமி ஷமகதிரா கரதுரா திக்கரா மௌஷமகதுரா. Tirama karama katira bala ratira ba nirama shama katura karamana. Thank you, Lord. Oh, Rama sakaram dara katri ampara kalabature. ரட்சியமாண்டவரே, ரட்சிக்க வல்லமை உள்ளவரே, ரட்சிக்க வல்லமை உள்ளவரே. Thank you, Lord. Thank you, Jesus. Yeswe, stotram Yeswe, stotram Yeswe, stotram Yeswe. Thank you, Lord. Thank you, Jesus. Thank you, Lord. We praise, we praise, we praise. Praise you, Lord. We praise. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Lord. We thank you, Jesus. ஒரு தேசத்தில் அழிவு வரும்போது, வெள்ளம் போன்ற அழிவு, பூமி அதிர்ச்சி வரும்போது, ரெஸ்கியூ ஆபரேஷன்ஸ், அதாவது ஜனங்களை பாதுகாக்கும்படியாக கவர்மெண்ட் வந்து ஆட்களை அனுப்பும். ஏதாவது பில்டிங்குள்ள சிக்கி இருப்பாங்க, அதனால் அவங்களை வெளியே கொண்டு வரணும். அப்படி அது ரெஸ்கியூ ஆபரேஷன். அது அந்த வேலை தான் இப்பொழுது நாம் செய்து கொண்டிருக்கிறோம். தனிப்பட்ட விதத்தில் நாம் யாருக்கும் உதவி செய்ய முடியாது. ஆனால் உதவி செய்யக்கூடிய ஒருவர் இருக்கிறார். அவர்கிட்ட போய் ஆண்டவரே உதவும் ஆண்டவரே என்று ஜெபிக்கிறோம். நிச்சயமாக கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்டு இதை சாதகமாக எடுத்து சிலர் இன்றைக்கு காப்பாற்றப்பட்டிருக்கிறார். அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிற சிலரை கர்த்தர் தடுத்து கொண்டு வருகிறார். ஆகையால் இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் நம்மை பலப்படுத்தி இருக்கிறார், அழைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஓ ராமா ஷமா கரமானியானா மாக்கத்துடா. Thank you, Lord. ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே, ஸ்தோத்திரம் இயேசுவே. Thank you, Lord. Thank you, Jesus. Praise, we praise, we praise. Thank you, Lord. நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே, நன்றி இயேசுவே. Thank you, Lord. We thank you, Lord. We thank you, Jesus. கர்த்தர் செய்து கொண்டிருக்கிற இந்த நல்ல பாதுகாப்பின் வேலைக்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இன்றைக்கு முழு உலகமே இந்த ஊரும் பிராணிகளை போல பூமியே பார்த்துட்டு போறான். இந்துக்கள் மத்தியிலும் மோட்சம் என்கிறதான ஒரு கான்செப்ட் இருக்கு, முஸ்லிம்ஸ் மத்தியிலும் இருக்கு.
ஆனா அதை முக்கியப்படுத்துறது இல்லை. இந்த பூமியில எப்படி செழிப்பா இருக்கணும், கடவுள் கல்யாணத்துக்காக, வீசாவுக்காக, உடம்பு நல்லதுக்காக, அதுக்கு தான் கடவுள். இப்போ இன்னைக்கு நம்முடைய கிறிஸ்டியானிட்டி, கிறிஸ்தவ மார்க்கத்தினுடைய தனித்துவம் வாய்ந்த தன்மையே பரலோகத்தை முக்கியப்படுத்துகிறோம். அதனால முழு உலகம் இன்னைக்கு நான் செத்த பிறகு நான் எங்கே போவேன் அது டீப்பா யோசிக்கிறதே இல்லை. யோசிக்க பிசாசு விடுறது இல்லை. இந்த பைபிள் ஒரு வசனம் இருக்கு, மரண வீட்டுக்கு போறது நல்லது. ஏன்? ஒவ்வொரு மனுஷனும் தன் முடிவை யோசிப்பான் அப்படின்னு. ஆனா இந்த இந்துக்கள் பண்றதை பார்த்து வெடி வெடிச்சு கூத்தாடி குடிச்சு அந்த சாவு அந்த பாடிக்கு முன்னாடி ஆடிட்டு இருக்கிறான் பிசாசு. அந்த மாதிரி ஏமாத்திட்டு போறான். அப்போ நாம் இந்த நாட்களில் தெளிவடையணும். நம்ம எங்க போயிட்டு இருக்கோம், எதுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம், அந்த ஞானத்தை நமக்கு மாத்திரமல்ல உலகத்தாருக்கு நம்ம அவங்களை கூப்பிடும் பொழுதே அந்த பரலோக சிந்தை உண்டாகணும். அதாவது தேவன் இல்லாத, பரலோக நினைவில்லாத வாழ்க்கை அர்த்தமற்ற வாழ்க்கை. ஆனா இதை போய் சொல்ல போனா நாம் சொல்லுகிறதும் அர்த்தமற்றது, அவங்களுக்கு அர்த்தமற்றதா இருக்கு. நம்ம சொல்றது பைத்தியம், அதெல்லாம் அப்புறம் பார்த்தால, இப்ப எனக்கு உடம்பு சரியில்லை, அது சொல்லு, அதுக்கு வழி சொல்லு. நீ அதை நினைச்சா உடம்பை ஆண்டு பார்த்துருவார், அந்த வழி தெரியல யாருக்கும். அதில் முழு உலகத்தை கர்த்தர் எழுப்பணும். இன்னைக்கு எத்தனையோ குருக்கள் தாடி வச்சுட்டு, எத்தனையோ பேர் அம்மான்னு பேர் கூப்பிட்டு அவங்க பிலாசபி தத்துவம் சொல்றாங்க. ஆர்ட் ஆஃப் லிவிங், எப்படி வாழ வேண்டும், சீக்ரெட் ஆஃப் லைஃப் சக்சஸ், வெற்றி வாழ்க்கை எப்படி செய்வது, எப்படி நிறைய பணம் சம்பாதிப்பது, எப்படி நம்முடைய வேலை, நம்ம செய்கிற வேலை வைத்து நம்ம எப்படி முன்னேறுவது, இப்படி சொல்லும்போது நிறைய பேர் அதை கேட்க போறாங்க. ரொம்ப சூப்பரா இருந்தது அப்படின்னு சொல்றாங்க. எவ்வளவு நாள்? ஒரு நாள் அந்த வேலையும் அந்த பணத்தையும் போட்ட ட்ரெஸ்ஸையும் விட்டுட்டு போகணும். எங்கே போக போறோம் அது யாரும் யோசிக்கிறது? 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்துல நான் தியானிக்கையில் அக்கினி மூன்றது என்று அப்படி வாசிக்கிறோம். வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன். நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது. அந்த தியானிக்கையில் என்கிற வார்த்தை இங்கிலீஷ்ல மியூஸ் அப்படி, when I was musing. அப்ப மியூஸ்ன்னு சொன்னா ஆழமான சிந்தை, ஆழமாய் சிந்திப்பது மியூஸ். மியூசிக் ஆப்போசிட்டான வார்த்தை தான் இங்கிலீஷ்ல அம்யூஸ் என்று சொல்வார்கள். அம்யூஸ்மெண்ட் பார்க், அம்யூஸ்ன்னு சொன்னா ஆழமாய் சிந்திக்காமல் இருப்பது. அப்போ அம்யூஸ்மெண்ட் பார்க்னு என்ன அர்த்தம்? அம்யூஸ்மெண்ட் பார்க் தெரியுமா? எம்ஜிஎம், அப்புறம் குயின்ஸ்லாண்ட், கிஷ்கிந்தா, இதுதான் அம்யூஸ்மெண்ட் பார்க். அந்த அம்யூஸ்மெண்ட் பார்க்க போனாலே எல்லாரும் சிரிக்கலாம், சந்தோஷமா இருக்கலாம், ஜாலியா இருக்கலாம். அதுதான் அம்யூஸ்மெண்ட். அது சந்தோஷப்படுத்துகிற பார்க்கல, ஆழமாய் சிந்திக்க வைக்காமல் இருக்கிற பார்க். அது அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? நீ கடவுளையோ, நித்தியத்தையோ, மரணத்தையோ, நியாய தீர்ப்பையோ சிந்திக்க வேண்டாம், அதெல்லாம் அப்புறம் பார்த்தா இப்ப ஜாலியா இரு. அதுதான் அம்யூஸ்மெண்ட் பார்க். அது எவ்வளவு பெரிய பிசாசுடைய தந்திரம் பாருங்க. பேரே அதுதான். நீ டீப்பா யோசிக்காத. இது நான் கொடுத்த வியாக்கியானம் இல்லை, இங்கிலீஷ் டிக்ஷனரியிலே இருக்கு. அம்யூஸ் என்கிற வார்த்தை இங்கிலீஷ் டிக்ஷனரியில பாத்தீங்கன்னா நாட் டு திங்க் டீப்லி, டு டிஸ்ட்ராக்ட் so as to not to think deeply. அப்போ இந்த உலகம் அப்படிப்பட்ட ஒரு வஞ்சகத்தில் மூழ்கி இருக்கிறது. அதனால நாம் இப்போ கன்வென்ஷன் வைக்க போறோம், ட்ராக்ஸ் கொடுக்குறோம், நம்ம பிரதர்ஸ் சில நேரத்தில் ஊழியங்கள் செய்கிறாங்க. இப்போ இரும்புலியூர்லேருந்து டியூஸ்டே ஊழியக்காரங்களாம் போய் பல இடத்துல போய் ஓப்பன் ஏர் மீட்டிங் வைக்கிறாங்க. ஜெயில் ஊழியம், ஹாஸ்பிட்டல் ஊழியம், கிராம ஊழியத்தினு ஊழியங்கள் நடந்துட்டு இருக்கு. நம்ம இப்போ பண்ற ஜபத்தில் இந்த ஊழியத்துக்கு நாம் ஒரு எப்படி ஒரு பூஸ்ட் கொடுக்குற மாதிரி இருக்கு. அடுத்த முறை ஆட்கள் போய் பிரசங்கம் பண்ணும்போது ஆத்துமாக்கள் போய் சிந்திக்க வைக்கணும். அப்படி ஆண்டவர் அந்த பக்கம் பவர் கொடுக்கணும். சைக்கிளில் போயிட்டு இருப்பாங்க, பைக்கில் போயிட்டு உடனே பிரேக் போட்டு நிற்கணும், அப்படி ஸ்டாண்டு போட்டு நிற்கணும், சிந்திக்கணும். ஆகையால் வாழ்க்கையை பற்றி டீப்பாக சிந்திக்க வைக்கக்கூடியதான பிரசங்கங்கள், துண்டு பிரதிகள், ஊழியங்கள், கன்வென்ஷன்கள் நம்மத்தில் நடக்க வேண்டும். ஜனங்களையும் கர்த்தரை எழுப்ப வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா ஸ்தோத்திரா
ஸ்தோத்திரம் 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 அப்பா ஸ்தோத்திரம் 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 சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ர. இன்றைக்கு பிசாசு பாவ வலையை வைத்து எத்தனை ஜனங்களை ஈர்த்து கொள்கிறான். ஒரு மனுஷன் ஒரு முறை சிகரெட்டை தொட்டு ருசிச்சா போதும், அதுக்கப்புறம் பிசாசு அங்கே போனனே தேவையில்லை, அதுக்கப்புறம் அவனே அடிமையாயிடுவான். அந்த பாவம் அப்படியே தன்னை அடிமைப்படுத்தும். ஒரு முறை மதுபானம் எடுத்தா போதும், அந்த மதுபானம் ஒரு முறை எடுக்க வைக்கிறதுக்கு பிசாசு அங்கே போகணும். போயிட்டு ஒரு தடவை குடிக்க வச்ச பிறகு போயிட்டு இருக்கு. அது யாரோ சொன்னாங்க, ஏதோ ஒரு படத்தில் பார்த்தாங்க, அந்த பாம்பு சர்ப்பம் வந்து ஆதாம் ஏவாள் கிட்ட பேசி அந்த கனியை பூசி அப்படி கன்வின்ஸ் பண்ணி அந்த பழத்தை எடுத்து அவள் வாயில் அப்படி போட்டா பாருங்க, பாம்பு போயிட்டான். பாம்பு அப்படியே போயிடுச்சு. அவன் வேலை முடிஞ்சிச்சு. இனிமே நாங்கள் சூப்பர்வைஸ்லாம் பண்ணத என் பின்னாடி அவன் வந்துடுவாங்க, நான் அடிமைப்படுத்திட்டேன், லிங்க் போட்டுட்டேன். அவ்வளோ அதுபோல தான் ஒவ்வொரு பாவம். அதனால அதான் வலை. அந்த வலைக்குள்ள ஒரு முறை சிக்கிட்டா போதும், அதுக்கப்புறம் அடிமை தான். அப்போ இந்த எப்படி பாவம் ஒரு வலையாய் இருக்கிறதோ அதே போல சுவிசேஷமும் ஒரு வலையா இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் முதலாவது யார் யாரெல்லாம் இப்படிப்பட்ட பாவ வலையில் சிக்கி இருக்கிறார்களோ, கர்த்தர் இந்த நாட்களில் நம்முடைய சண்டே சர்வீஸ்க்கு எத்தனையோ புதிய ஆத்துமாக்கள் வருகிறார்கள், ஒவ்வொரு கூட்டத்துக்கும் வருகிறார்கள், இடையிலெல்லாம் வருகிறார்கள். அவர்கள் எல்லாரும் தொடப்பட வேண்டும். கர்த்தர் அவர்களை சந்தித்து அந்த வலையிலிருந்து கர்த்தர் அவர்களை பிடுங்கி எடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 சோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ர. ஒரு வலை உண்டு, அது பிசாசுடைய வலை, அது ஒரு தத்துவம். ஆனா எல்லா பாவத்தை விட ஸ்ட்ராங்கான வலை அது. இன்னைக்கு உலகத்துல கோடிக்கணக்கான மக்கள் அந்த வலையில சிக்கி இருக்கிறாங்க. அது என்ன வலை சொல்லுங்க பார்க்கலாம். அது ஒரு பாவம் அல்ல, அது ஒரு தத்துவம். ஆனா கோடிக்கணக்கான ஜனங்கள் அதுல சிக்கி இருக்கிறாங்க. ரொம்ப காமனா அடிக்கடி சொல்லுவேன் அது. எம்மதம் சம்மதம், எம்மதம் சம்மதம். இதுவும் சரிதான், எனக்கு ஜீசஸும் பிடிக்கும் எனக்கு, ஆனா எல்லா சாமியும் பிடிக்கும் அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா பைபிள் அதுக்கு ஒத்துக்கொள்ளாது. பைபிள் சொல்லுகிறது நானே வழி, அவரை அல்லாமல் ரட்சிப்பு இல்லை. அப்போ இந்த வலையிலிருந்து ஜனங்கள் பிடுங்கப்பட வேண்டும். நம்ம பேசுற வார்த்தையில அவங்க மூளையே குழப்பம் ஆயிடணும். அதனால யாரெல்லாம் இது அதை கேட்க நல்லா இருக்குல்ல, எம்மதம் சம்மதம். நம்ம கூட சில நேரத்தில் அவசரத்தை தலையாட்டிடுவோம். எல்லாமே ஒன்று தானே, ஆமாங்க எல்லாம் ஒன்று தான். அவங்கள ப்ளீஸ் பண்ணுறதுக்கு நம்ம தலையாட்டிடுவோம். ஆனால் அது எவ்வளோ பயங்கர தப்பு, அது துருபதேசம், அது பொய், அது ஏமாற்றம். எம்மதம் சம்மதம் இல்லை, இயேசுதான் வழி. அது இந்த நாட்களில் அடி வாங்கினாலும் தைரியமா சொல்லணும். அந்த தைரியமா சொல்லும் பொழுது அந்த வலையில் அகப்பட்டவர்கள் அந்த வலை கிழிக்கப்பட வேண்டும், அவர்கள் வெளியே வர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திர 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 சோத்ர 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 சோத்ரம் ஸ்தோத்ரம் 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 சோத்ர 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 சோத்ரம் ஸ்தோத்ரம் 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 இயேசுவே, ஸ்தோத்ரம் இயேசுவே. சோத்ர 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 சோத்ரம் சோத்ர சோத்ர சோத்ரம். சமீபத்தில் ஒரு காட்சியை நான் ஒரு கிளிப்பில் பார்த்துட்டு இருந்தேன். நான் அதில் ஃபாதர்ஸ் டேன்னு சொல்லி, அமெரிக்காவில் ஃபாதர்ஸ் டே, அதில் ஒரு அம்மா, அவங்க 45-50 வயசு இருக்கும், ஒரு பெரிய ஒரு பேனர் வச்சுட்டு ஓரின சேர்க்கை தவறு அப்படின்னு சொல்லிட்டு அதில் போட்டிருந்தாங்க. அதில் போட்டுட்டு
இவங்க யார்கிட்டயோ பேசிட்டு இருக்கும், பக்கத்துல இருந்து ஒரு வாலிப பிள்ளை, இப்படி ஒரு 25-30 வயசு இருக்கும், ஒரு கப்புல அது என்னமோ சேர என்னமோ தெரியல எடுத்துக்கிட்ட வந்து இந்த அம்மா மூஞ்சிலே எழுதிட்டாங்க. அப்ப அந்த அம்மா திடீர்னு அப்படி விலகிட்டாங்க. உங்களுக்கு ஏன் இந்த வேலை இது அப்படின்னு சொல்லி இந்த வாலிப பிள்ளை அந்த அம்மா திட்டுறாங்க. இது பைபிள் சொல்லுதம்மா, ஓரின சேர்க்கை தப்பு. என்ன தப்பு? பைபிள்லாம் சொல்லலை, நீ தான் சொல்ற. பைபிள் வந்து அன்பா இருக்கணும் தான் சொல்லியிருக்கேன், அன்பா இருக்கட்டும், நீ ஏன் விடுறதில்ல? அப்போ நான் யோசிச்சது என்னன்னா, அந்த வாலிப பிள்ளைக்கு பாரு பைபிள் கூட தெரியல பாரு, அந்த அன்பு வளர்ந்துச்சு. அது அன்பா இருக்கட்டும், பைபிள் அன்பாருன்னு சொல்லுது, நீ தான் இப்படி பண்ற, நீ நரகத்துக்கு போற இது பண்றதுதான். அந்த வாலிப பிள்ளை சொல்லுது, அந்த அம்மா நரகத்துக்கு போறாங்களா இப்படி பண்றதுனால. அப்ப எந்த அளவுக்கு கண்ணு மூடப்பட்டிருக்கு, அப்ப ஜனங்கள் எந்த அளவுக்கு ஏமாற்றத்தில் இருக்கிறாங்க. சத்தியம் தெரியல, அவங்க பண்றது சரி என்ன நினைக்கிறாங்க. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு கல்ச்சர், அப்படிப்பட்ட ஒரு பாரம்பரியத்தில் அவங்க வளர்க்கப்பட்டிருக்காங்க. இதுல என்ன தவறு அப்படின்னு கேட்கிறாங்க. அப்போ அப்படிப்பட்ட ஜனங்களிடத்தில் போய் இதுதான் சத்தியம், இதுதான் தேவன் சொல்லுகிறது, இதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று தைரியமாய் சொல்லவும், அதிகாரத்தோடு சொல்லும் பொழுது அவருடைய கட்டுகள் உடைக்கப்பட்டு மனத்தெளி உண்டாகி நான் செய்கிறது தவறு என்று உணர்ந்து கர்த்தர் பட்சமாய் வரும்படியாக கர்த்தர் கிரியை செய்ய வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 தினமங்க சப்தங்கரமங்க தினங்கரமானியந்துடா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதே நேரத்தில் இயேசுவிடத்திலும் வலை உண்டு. சுவிசேஷம் ஒரு வலை என்று வேதம் சொல்லுகிறது. ஆகையால் நாம் போய் பேசும்போது, ஊழியம் பண்ணும்போது, பக்கத்து வீட்டுக்காரங்கிட்ட நம்ம சத்தியம் சொல்லும்போது, நம்ம வேலையில் உள்ள இடத்துல சத்தியத்தை சொல்லும்போது, சொந்தக்காரர்கிட்ட ஊருக்கு போய் சத்தியம் சொல்லும்போது, அவங்க அப்படி சிக்கிடணும் அந்த வலையில. ஃபர்ஸ்ட் தடுமாறுவாங்க, அப்புறம் எஸ்கேப்பே ஆக முடியாது, வந்துருவாங்க. அதனால நாம் பேசும்போது அந்த சுவிசேஷத்தின் வலை, நாம் பேசுகிற வார்த்தைகள் ஸ்ட்ராங்கா இருக்கணும். அது பைபிள்ல சொல்லு, யாரும் எதிர்த்து பேச முடியாத நாவை கொடுப்பேன். அது அர்த்தம், நம்ம பேசினா அவங்களால திருப்பி பேசவே முடியாது, அப்படியே யோசிக்க வைக்கும். ஒரு நாள் இப்படி ஒரு சாட்சியை கேட்டேன். ஒரு ஆர்சி நன் அடையார் நம்ம ஃபெய்த்தமுக்கு வந்தாங்க. அந்த நன்னுக்கும் நம்முடைய ஊழியக்கார சிஸ்டருக்கும் பயங்கர சண்டை, வாக்குவாதம். அந்த நன், அந்த கன்னியாஸ்திரி சொல்றாங்க, இதுதான் சத்தியம், நாங்க பண்றதான அந்த வழிபாடு தான் உண்மை, இதுதான் உண்மை, இதுதான் பைபிள் படி. இந்த ஊழியக்கார சிஸ்டர் விடலை, மாத்தி மாத்தி வசனங்கள் பேசி பேசி அவங்களும் ஒத்துக்கொள்ள, கடைசி வரைக்கும் சண்டையில தான் முடிஞ்சிச்சு. கடைசியில நான் ஒத்துக்கொள்ளவே மாட்டேன்னு சொல்லி தான் போயிட்டாங்க. ஆனா போனவங்க அங்க வீட்டுக்கு அவங்க கன்னியாஸ்திரி மடத்துக்கு போன பிறகு ட்ரில்லிங் மிஷின் ஓட ஆரம்பிச்சிச்சு மைண்ட்ல. அந்த சிஸ்டர் பேசின வசனங்கள் எல்லாம் அவங்களை துளைக்க ஆரம்பிச்சிச்சு. அவங்க சமாதானமே போயிடுச்சு. சுருக்கமா சொல்ல போனா அந்த சிஸ்டர் நம்முடைய ஊழியத்துக்கு வந்து இறந்துட்டாங்க. யாரு? கன்னியாஸ்திரி. அந்த அளவுக்கு அங்க போய் வேலை செஞ்சிடுச்சு. அதான் வலை. அது போல நாம் பேசுகிற வார்த்தைகள் வலையாய் மாற வேண்டும். அதற்காய் ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். லண்டன்ல ஸ்பீக்கர்ஸ் கார்னர் அப்படின்னு சொல்லி ஒரு ஏரியா இருக்கு. ஸ்பீக்கர்ஸ் கார்னர், அதனுடைய அர்த்தம் என்னன்னா, அங்க பகல் நேரத்தில் யார் வந்தாலும் எந்த மதத்தை சேர்ந்தவங்க தர்க்கம் பண்ணலாம். அப்போ யாராவது புக்கு வச்சு, போட்டோ வச்சு, வீடியோ கேமரா வச்சு, குரான் வச்சு, பைபிள் வச்சு வந்து நிற்பாங்க. நம்ம யாராவது பேச வருங்கிறீங்களாப்பா, நான் இப்படி சொல்றேன், குரான்ல இப்படி ஒரு தவறு இருக்கு அப்படின்னு கிறிஸ்டியன் ஆரம்பிப்பாங்க. உடனே முஸ்லிம்ஸ் கொஞ்சம் பேர் வருவாங்க, எப்படி தவறுன்னு சொல்றீங்க, அப்படி ஒரு வாக்குவாதம் நடக்கும். ஆனால் சண்டையில நடக்காது, சும்மா பேச்சில் மட்டும்தான் வார்த்தை நடக்கும். இது போல கிறிஸ்தவர்கள் நாஸ்திகர்களுக்கு இடையில, கிறிஸ்தவர்கள் முஸ்லிம்ஸ் இடையில, முஸ்லிம் நாஸ்திகர்களுக்கு இப்படி நிறைய தர்க்கங்கள் பண்ணிட்டே இருக்கும். அப்போ அது டெய்லி நடக்குது. இப்போ கூட நடந்துட்டு பகல்ல நடக்கும். அப்படிப்பட்டதான இடங்களில் சத்தியம் ஸ்தாபிக்கப்பட வேண்டும், இயேசுடைய வார்த்தை ஜெயிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம்.
ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாம் ஒரு காரியத்துக்காக இப்பொழுது போராடி ஜெபிக்க போகிறோம். அது என்னவென்றால், செவ்வாய்க்கிழமை நாங்கள் ஊழியக்கார கூட்டத்துக்கு போன போது ஒரு தீர்க்க தரிசனம் வந்தது. ஒரு பெரிய ஒரு ஆவி என்னுடைய ஜனங்களை சூழ்ந்து கொண்டு அந்தகாரத்திலிருந்து அந்தகாரத்திற்குள் அவர்களை நடத்தி கொண்டிருக்கிறது. அவர்கள் செய்கிற தவறை அவர்கள் உணராதபடிக்கு அந்த தவறு சரிதான் என்று அவர்களுக்கு தட்டி சொல்லிக் கொடுக்கிறது, ஏமாற்றி கொண்டிருக்கிறது என்று ஊழியக்காரர்களுக்கு ஆண்டவர் எச்சரிப்பு கொடுத்த. அவர்களை நீ எழுப்பணும், அவர்களை அந்த இருளிலிருந்து வெளியே கொண்டு வரணும்னு ஆண்டவர் சொன்னார். அப்போ நாம் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க போறோம். அப்படி ஏமாற்றுகிற வல்லமைகள் உண்டு. ரகசியமா தவறுகளை செய்ய வச்சு இது என்ன பெரிய விஷயமா என்று சொல்லி தட்டி கொடுக்கிறது ஒரு பெரிய பிசாசு என்று அந்த தீர்க்க தரிசனத்தில் ஆவியானவர் சொன்னார். அப்போ இந்த நாட்களில் இந்த சமரசம் செய்கிறதான ஆவி ரொம்ப ஜாஸ்தியா ஓவரா கிரியேட் செய்து காம்ப்ரமைஸ் பண்றது. பரவாயில்ல, அதாவது இந்தியா சமுதாயம் அமெரிக்கா சமுதாயத்தை போல பெர்மிசிவ் சொசைட்டி. ஒரு காலத்தில் ஐயோ அப்படிலாம் பண்ணக்கூடாது என்று சொன்ன சமுதாயம் இப்பொழுது இது பரவாயில்ல, இது நாகரிகம் தான், ஃபேஷன் தான் என்று அனுமதி கொடுக்கிறது. அதான் பெர்மிசிவ் சொசைட்டி, அனுமதி கொடுக்கிறது. அப்ப ஒரு காலத்தில் தவறாக இருந்தது இப்போது சரியாகிவிட்டது. கொஞ்சம் கொஞ்சமா எல்லா தவறும் சரியாக மாறப்போகுது. நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோ, அதுவும் இஷ்டம். அதுதான் அக்கிரமத்தின் ரகசியம், லாலெஸ்னஸ், பிரமாணமற்றதான சமுதாயம். அப்பதான் அந்தி கிறிஸ்து வருவோம். நாம் எல்லாரும் கண்களை மூடி போராடி ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். இது வெளி உலகத்தை அல்ல. அந்த தீர்க்க தரிசனத்தில் ஆவியானவர் சொன்னார், என்னுடைய ஜனங்களை அந்த வல்லமை ஏமாற்றுகிறது. ஆகல் யார் யாரெல்லாம் இருளிலிருந்து இன்னும் இருளுக்குள் சென்று, அந்த இருளுன்னு சொன்னா என்ன தெரியுமா? இருளுன்னு சொன்னா இருட்டு இல்லை, நம்ம லைட் ஆஃப் பண்ண வர அந்த இருட்டு இல்லை. அந்த இருளுன்னு சொன்னா அது ஒரு மனுஷனை மூடுன்னு சொன்னா, ஒரு மனுஷனுடைய மனசை தாக்குன்னு சொன்னா அபிஷேகம் கிரியை செய்யாது. இப்படிப்பட்ட வல்லமை உள்ள பயங்கரமான பயப்படுத்தக்கூடிய வார்த்தைகள் சொன்னா கூட அவங்க ஜாலியா அசால்ட்டா இருப்பாங்க. அதான் இருள். பயப்படவே மாட்டாங்க, அதை யோசிக்க மாட்டாங்க. அதை ஒரு நிமிஷம் யோசிச்சு அப்படியே மறந்துடுவாங்க. அதான் இருள். இப்படி சொல்லி முடிச்ச உடனே திருப்பி அந்த தவறை செய்ய போவாங்க. அதான் இருள். அப்ப எத்தனையோ பேர் அப்படி ஒரு இருளில் சிக்கி இருக்கிறார். கர்த்தர் அவர்களை வெளியே கொண்டு வரணும். அது ஒரு பிசாசுன்னு அவங்களுக்கு தெரியாது. அவங்க இருட்டில் இருப்பாங்க, ஆனா அவங்க நினைக்கிறது ஒரு வெளிச்சம். ஏன்னா அதுல ஒரு இன்பம் இருக்கு. ஆகையால் நாம் எல்லாரும் ஒரு 5 நிமிடம் ஜெபிக்க போகிறோம். யார் யாரெல்லாம் இந்த மவுண்ட் சபையில அப்படிப்பட்ட இருளிலிருந்து இருளுக்குள் தந்திரமாக பிசாசினால் நடத்தப்படுகிறார்களோ, ஒருவேளை எல்லாரும் வெளிச்சத்தில் இருக்க 2 பேர் தான் இருளுக்குள்ள போறாங்க. அப்படி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த 2 பேருக்கு நம்ம உயிர் கொடுத்து ஜெபிக்க வேண்டும். 5 நிமிடத்தில் கர்த்தருடைய கண்களை திறக்க வேண்டும். யார் யார் முட்டாள்தனமாக பிசாசினால் ஏமாற்றப்பட்டு பைபிளையும் வாசித்து பிரசங்கத்தையும் கேட்டு இருளிலிருந்து இருளுக்குள் சென்று கொண்டு இருக்கிறார்களோ, கர்த்தர் அவருடைய ரட்சிக்கும் கரத்தை நீட்டி சமயத்துக்கேற்ற சகாயராக அவர் அவர்களை விடுவிக்க வேண்டும், காப்பாற்ற வேண்டும், வெளிச்சத்திற்குள் கொண்டு வர வேண்டும். அதற்காக ஊக்கமாக ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, நீர் இதை விச்சய வேண்டும். ஆண்டவரே, அப்பா இயேசுவே, நீர் கிருபை தர வேண்டும். ஆண்டவரே, நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஜனங்களை சூழ்ந்திருக்கிறதான எல்லா இருளிலிருந்து நீர் விடுதலையை தர வேண்டும். ஆண்டவரே, நீர் பாதுகாக்க வேண்டும். ஆண்டவரே, நீர் பரிசுத்தப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, உமது மகிமையை நீர் வெளிப்படுத்த வேண்டும். ஆண்டவரே, இருளில் இருந்து அடுத்த அடி வைத்து அவர்கள் குழிக்குள் விழப்போகிறார்கள் என்றால் நீர் அவர்களை தட்டும். ஆண்டவரே, அவர்களை உணர்த்தும். ஆண்டவரே, அவர்களுக்கு முன்பாக வெளிச்சத்தை வீசும். ஆண்டவரே, சத்தியத்தின் அறிவை கொடும். ஆண்டவரே, இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே ஸ்தோத்திரம். இயேசுவே thank you Lord. ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் இயேசப்பா. ஸ்தோத்திரம் இயேசுவே. ஜீசஸ், ஜீவனை தார், ஜீவனை தார், வெளிச்சத்தை தார், தெளிவை தார், சத்தியத்தை நான் வெளிப்படுத்தும். ஆண்டவரே, அப்படிப்பட்ட ஜனங்களை நீர் பொறுப்பெடுக்க வேண்டும். ஆண்டவரே, ஒருவரும் கெட்டு போக கூடாது. ஆண்டவரே, உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். இயேசுவே thank you Lord.
Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Rama Karama Katudan Kashaba Karamaniantare. Thank you, Lord. Thank you, Jesus. Shida Rabba Karaman Katida. அப்பா நீர் உம்முடைய கரத்தை நீட்டு, உம்முடைய வார்த்தையை வெளிப்படுத்தும் ஆண்டவரே. சொப்பனங்கள் மூலமாக, சோதனைகள் மூலமாக நீர் அவர்களை உணர்த்த வேண்டும் ஆண்டவரே. இயேசுவே, அவர்கள் ஏமாற்றம் அடையக்கூடாது. இயேசுவே, அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடாது. அவர்களுக்கு வெளிச்சம் உண்டாகட்டும். நீர் அவர்களோடு பேசும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அந்த வஞ்சகத்திலிருந்து வெளியே வா. ஓ ராமா ஷனமங்கரமானியாதுரே. Thank you, Jesus. Thank you, Lord. Oh, Rama Shabakarama Katudankalama Shabaliature. Thank you, Jesus. Praise, we praise Jesus. Thank you, Lord. Thank you, Jesus. Praise, we praise you. Oh, Rama Shabakarama. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. இயேசப்பா உங்க நாமத்தில் அற்புதங்கள் நடக்குது. பொய்களோடு லோகத்தீரோ பாவங்கள் பரவோடு பாவங்கள் பரந்தோடு உங்க வல்லமைகள் குறைந்து போனதில்லை. உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போனதில்லை. உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. இயேசுப்பா உங்க நாமத்தில் ஆமென். இன்றைக்கு கர்த்தர் அதிசயங்களை செய்ய போகிறார். கட்டப்பட்டவர்களை கர்த்தர் விடுதலையாக்கிக் கொண்டிருக்கிறார். பாவங்கள் பரந்தோடு பாவங்கள் பரந்தோடு உங்க வல்லமைகள் குறைந்து போனதில்லை. உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே நீமா கரபௌ ஷபகர மங்கதுதா கரமானியாத்ரே. ஆண்டவரே ஜனங்களை வெளிச்சத்திற்குள் கொண்டு வரும் ஆண்டவரே. ஜனங்களை வெளிச்சத்திற்குள் கொண்டு வரும் ஆண்டவரே. இயேசுவே, இருள் சூழ்ந்த இடத்தில் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்கிற வார்த்தையினால் இந்த மந்தையை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. ஓ ஷிதா மங்கர மங்கதுதா கரமானியாத்ரே. Thank you, Jesus. Oh, ரியமௌஷம்தரே. ஆண்டவரே, ஆண்டவரே, உலகத்தின் ஒளியாய் இருக்கிறவரே. Thank you, Jesus. Shidara bakara mankatudanka shabakara maniana mankature. Nibarama sankala mankara manianture. Thank you, Lord. We thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Rama shabakara mankala manianture. Thank you, Jesus. We praise you. Oh, Rama shabakatidankala mankara mana mankara tuda. Yes, Jesus, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Thank you, Jesus. Oh, Ramau Shabakatidankala Bankarabani Antuda. Thank you, Jesus. Blessed Lord, we love you, we praise you. Jesus be exalted, Jesus be glorified, Jesus be glorified, Jesus be glorified, Jesus be glorified. Thank you, Jesus. We praise you, praise you, praise you. Thank you, Jesus. 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 கண்களை மூடி விசுவாசத்தினால் பாருங்கள். இருளிலிருந்து இருளுக்குள் தானாக போகவில்லை,
ஒரு ஆவி அவர்களை நடத்தி கொண்டு இருக்கிறது. அது அறியாமல் அவர்களை கண்களை திறந்து ஆத்துமா இருளுக்குள் போய் கொண்டிருக்கிறது. அவர்கள் வஞ்சிக்கப்படக்கூடிய ஒரு நிலவரம். இன்னும் சில அடிகள் எடுத்தால் பெரிய குழிக்குள் விழுவார்கள். ஆனால் அந்த இடத்திற்கு இப்பொழுது தூதர்கள் போயிருக்கிறார்கள். அதற்கு மேலாக அப்படி வஞ்சிக்கப்பட்டவர்களால் நடக்க முடியவில்லை. ஏனென்றால் இயேசப்பாவுடைய நாமத்தில் அதிசயங்கள் நடக்கிறது. அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை இன்னும் மாறவில்லை. அப்படி இருளில் நடந்து கொண்டு இருக்கிறவர்கள் அவருடைய ஆடுகள். அவர்கள் கெட்டு போக முடியும், அவர்கள் விட மாட்டார். தீராவ் சங்கோரியாமானா கதுரா ரியாமாவ் சங்கராமானியாதுரா நிமா சங்குராமானியாதுரா. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை. இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். மாறவில்லை, உங்க வல்லமைகள் குறைந்து போவதில்லை, உங்க உயிர்த்தெழுந்த மகிமை மாறவில்லை. அல்லேலூயா. ஓரியா ஷமக்கரமனதுரா நிமகதுரி சந்துலக்கமனதுனா நன்னுரா ஸ்வக்கர. பரிசுத்தப்படுத்தும் இயேசுவே. நீமாக்கரபம் ஷபக்கரபக்கலபக்கதுரே. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. We praise you. Amen ஆண்டவரே, amen இயேசுவே. Thank you Jesus. We praise, we praise, 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 praise. Thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. Amen. இன்றைக்கும் இயேசப்பாவுடைய நாமத்தில் அற்புதங்கள் நடக்கிறது. இப்பொழுதும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது. யாரும் தெரியாது, ஆனால் கர்த்தர் ஒரு பெரிய ரட்சிப்பின் வேலையை செய்து கொண்டிருக்கிறார். இருளில் உட்கார்ந்திருந்த இடத்தில் கர்த்தர் பெரிய வெளிச்சத்தை உதிக்க செய்திருக்கிறார். ஆமென். உர்ரபவ் ஷபங்கரபானி அந்துதா நிரகராயா சந்துலங்கரமானி அந்துதா. Bless you Lord. Thank you Jesus, thank you Jesus. Yeshuve stotram Yeshuve. Jesus 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 Jesus. Thank you Lord, thank you Lord, thank you Jesus. Praise, 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 praise. Thank you Lord, thank you Jesus, thank you Jesus, thank you Jesus. நேபாள் தேசத்தின் ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். இந்தியாவின் ரட்சிப்புக்காக கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். பாகிஸ்தானின் ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். பங்களாதேஷின் ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஸ்ரீலங்காவின் ரட்சிப்புக்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். இந்தியாவை சுற்றி இருக்கிற எல்லா நாடுகளை கர்த்தர் ரட்சிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். இப்படி நாம் நமக்காக ஜெபிக்காம மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் போது ரொம்ப நம்முடைய இந்த ஊழியம் பவர்ஃபுல்லா வல்லமை வாய்ந்ததா இருக்கணும்னு சொன்னா நம்முடைய ஹார்ட் ஒரு குறிப்பிட்ட நிலையில் இருக்க வேண்டும். இப்போ இயேசு வந்து எத்தனை ஆயிரக்கணக்கான ஜனங்கள் வந்தாலும் அவருக்குள்ள இருக்க அந்த மன உருக்கம் போகாது. பொதுவா ஒரு மனுஷிகமா சொல்றேன், நம்ம பாவிகளாக நமக்கு நிறைய பேர் வந்தா ஒரு சலிப்பு வரும். ஆடா போப்பா, என்னப்பா இது சும்மா. ஒரு பாஸ்டர் சமீபத்தில் இப்படி கேள்விப்பட்டேன். அந்த பாஸ்டர் வந்து நிறைய லைன்ல நிற்கிறாங்க அவர்கிட்ட ஜெபிக்கிறதுக்கு. அப்போ அங்கே கவனிக்கிற பிரதர் என்ன பண்றார், டோரை பூட்டிட்டார். அப்போ அந்த பாஸ்டர் கேட்டார், ஏன்னா எல்லாரும் வந்து போயிட்டாங்களே. இல்லை பாஸ்டர் இருக்காங்க, நீங்க சாப்பிடுங்க. பாரு, உன்னை யார் பூட்ட சொன்னது? வரட்டும், டோரே மூடக்கூடாது, ஃபர்ஸ்ட் ஜனங்களுக்கு தான் முக்கியம். அப்போ அப்படி சொன்னார். அதே பாஸ்டர் 2 நாள், ஏப்பா டோரை பூட்டுப்பா, என்னப்பா இது அப்படின்னு சொன்னார். என்ன அர்த்தம்? அவருக்கு அனுபவம் இல்லை, அப்படிதான் வருவாங்க, வந்துட்டே இருக்கிறாங்க, இவருக்கு ஒன்றும் படுக்கவும் முடியல, சாப்பிட முடியலன்னு சொன்ன, டோரை பூட்டுப்பா அப்படின்னு அவரே சொல்லிட்டார். அப்போ மனுஷங்க அப்படிதான். ஆனா இயேசு பாருங்க, காலையிலேருந்து சாயங்காலம் வரைக்கும் வந்துட்டே இருந்தாங்க. கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க அவர் அக்கறைக்கு போனார், அக்கறைக்கும் வந்துட்டாங்க அவங்க. ஆனா அந்த டைம்ல கூட போப்பா என்னப்பா நீ அப்படின்னு சொல்லவே இல்லையே. பாவம் ஜனங்களுக்கு எதை புசிக்க கொடுங்க, உட்கார வைங்க அப்படிதான். இது போலதான் நமக்கும் இப்படி முஸ்லிம்ஸ்கா நம்ம யாரு எவன் முஸ்லீம், நமக்கு என்னத்துக்கு இந்த தலையெழுத்து அப்படின்னு நம்ம மைண்டு போகக்கூடாது. நம்ம பிள்ளைங்க போல, நம்ம கூட பிறந்தவங்க போல நமக்கு அந்த பாரம் இருந்துட்டு அதிலிருந்து ஒரு ஸ்தோத்திரம் பண்ணா ரொம்ப பெரிய விளைவுகளை நாம் பார்க்கலாம். ஆகையால் தேவன் இந்த காரியத்தில் நம்முடைய இருதயங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திர சோத்ர 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 சோத்ரம் சோத்ர 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 சோத்ரம். எண்ணாகமம் 24ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் வாசி. எண்ணாகமம் 24:5. யாக்கோபே, உன் கூடாரங்களும் இஸ்ரவேலே உன் வாசஸ்தலங்களும் எவ்வளவு அழகானவைகள். பாருங்க, இந்த பிலேயாம் இஸ்ரவேல் ஜனங்களே சபிக்க வந்தார். அதுக்கு தான் காசு கொடுத்தே கொண்டு வந்தார். ஆனா இவர் வந்து மலை உச்சியில நின்று அந்த பாளையம், இஸ்ரவேல் ஜனங்களுடைய பாளையம், அந்த ஆசரிப்பு கூடார நடுவில் அங்கே அப்படியே இந்த செக்கான மகிமை எழும்புது, அந்த பலிபீடத்தினுடைய புகை எழும்புது, சுற்றி ஜனங்கள்லாம் ஆடி வரிசையா கரெக்டா அந்த மலை உச்சியிலிருந்து பார்த்தா, பா இஸ்ரவேலே உன் கூடாரம் எவ்வளவு அழகா இருக்கு. இவர் எவ்வளவு கடுப்பாயிட்டுப்பாரு, யோசிச்சுப்பார் அந்த பாலாக்க. யோ, உன்னை நான் வந்து சபிக்க கொடுத்தேன், நீ என்ன கமெண்ட்ரி பண்றியா, நீங்க வாயமுடு அப்படின்னு சொல்லி திட்டுற அளவுக்கு பண்ண, எவ்வளவு அழகா இருக்கு. இது போல நாம் தான் இஸ்ரவேல். அப்போ நம்ம வந்து நம்முடைய ஆராதனை, நம்ம உட்காருகிறது, நம்ம சாட்சி சொல்றது, நம்ம கை தட்டுறது, அந்த யூனிஃபார்ம் எல்லாரும் பண்றதை பார்த்தா அதுல ஒரு அழகு இருக்கு. என்னாகும் 24:5 அப்படின்னு சொன்னேன்னு ஒரு 10 பேர் பைபிளே திறக்க மாட்டாங்க, வாசிக்கிறத கேட்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. மற்ற ஒரு 90 பேர் திறப்பாங்க. இதுல அழகு இல்லை. எல்லாரும் ஒரே மாதிரி தான் செய்யணும், எல்லாரும் கை தட்டணும், எல்லாம் கண்ணை மூடணும், எல்லாரும் அபிஷேகத்தை நிரம்பணும், எல்லாம் நெல், எல்லாம் கையை தூக்கணும், எல்லாம் சோத்திரம் பண்ணணும். அதான் அழகு. யாருக்கு? பிலியாம் இல்லை, எந்த பிலியாம் இங்க வரப்போறது இல்லை. நம்முடைய ஆண்டவருக்கு அழகா மாறணும். ஆண்டவர் நம் மத்தியில் வந்து நம்ம பார்க்கும்போது சூப்பர் அப்படின்னு சொல்லணும். அவருக்கு தானே நம்ம எல்லாமே செய்யறோம். நம்ம கை தட்டுவது அவருக்கு தான், பாட்டு பாடுறது அவருக்கு தான். அவர் வந்து ரசிக்கணும். இங்க வந்து அவர் தலையாட்டிட்டு போனோம் ரொம்ப அழகா. ஒரு நாள் தாம்பரத்தில்
தேவனை ஆராதிக்கும் ஒரு தீர்க்கதரிசனம், என் பிள்ளைகளே உங்கள் ஆராதனையில் நான் பிரியமா இருக்கிறேன் அப்படின்னு சொன்னான் ஆண்டவர் சொன்ன. அது போலதான் ஆகையால் தேவன் நம்முடைய ஆராதனையில் பிரியமா இருக்கத்தக்கதாக ஒரு 20 பேர் கை தட்டுறது, பின்னாடி சேர்ல உட்கார்ந்து வேடிக்கை பார்க்கறது, என்னமோ யோசிக்கிறது, சாஞ்சு பேசுறது, இதில் இந்த ஒழுங்கினங்கள் அழகற்ற காரியங்கள் மாறணும். கர்த்தர் நம்முடைய ஆராதனையில் பிரியமா இருக்க வேண்டும். எல்லார் மேலும் ஆவியானவர் அசைவாடி நம்ம எல்லாரையும் ஒழுங்காக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 ஓத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா 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 ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா 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 சோத்ரா ஜோத்ரா. போன வாரம் பார்த்துட்டு இருந்தேன், 11:15 11 மணிக்கெல்லாம் நிறைய பேர் வந்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். 11 மணிக்கு சர்ச்சுக்கு வந்து என்ன பிரயோஜனம்? நம்ம வெளி சபையிலேருந்து போயிட்டு அந்த சபைக்கும் போயிட்டு இங்கே வர்றவங்கன்னா பரவாயில்ல, நம்ம விசுவாசி 11 மணிக்கு வர்றாங்க, நம்ப முடியல. ஒரு வேளை ஏதாவது திடீர் தடைனா பரவாயில்ல, இத்தனை பேர் எங்கேருந்து வராங்க? நான் பார்க்கும்போது 10-15 பேர் உள்ள வராங்க. அதெல்லாம் மாறணும். சொல்லி 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 ஒரு நாள் பாஸ்டர் மனாசே சொல்லிட்டு எல்லார்ட்டையும் சொல்லி சொல்லி கடைசி சொல்ல, இதுக்கு மேலே நான் சொல்ல மாட்டேன், நான் கை கழுவிடுறேன்னு சொல்லிட்டாரு. அப்படி கை கழுவிட்டா அது நல்லதில்லை. ஆனால் ஜனங்கள்லாம் உணரணும், ஆண்டவரை மதிக்கிறது அதில் தானே. ஆனால் எல்லா தடைகளை மாற்றி, குறிப்பாக மனசில் இருக்கிற அந்த தடை, என்ன அந்த அந்த அகங்காரம், அந்த அலட்சியம் பண்ணுகிறதான தன்மையை கர்த்தர் மாற்றி எல்லாரும் ஆண்டவரை மதிக்க வேணும், சீக்கிரமா வரணும். அப்படிப்பட்டதான ஒரு சிந்தை, அப்படிப்பட்டதான ஒரு ஆவலை கர்த்தர் கொடுக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரம் 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 சோத்ரா 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 சோத்ரா. போன வாரம் ஆண்டவர் வந்து பழக்குடையை பற்றி பேசினார். சபைக்கு ஒரு நியாய தீர்ப்பு வரப்போகிறது, அப்போ அதற்கு நாம் தப்ப வேண்டும். இதெல்லாம் ஆண்டவர் பேசின பிறகு இந்த வாரம் முழுவதும், ஆண்டவரே எப்படியாவது எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் ஆண்டவரே, இந்த கை ரொம்ப வலிக்குது ஆண்டவரே, இதெல்லாம் சரிப்படுத்தணும் ஆண்டவர், இப்படி பண்ணால் எப்படி இருக்கும்? அது எவ்வளோ ஒரு இன்சல்ட் பண்ணுற மாதிரி, கவலையே இல்லை. நம்ம சென்டரில் ஒரு ஊழியக்காரர் புதுசாக டிரான்ஸ்ஃபராக போயிட்டு ஒரு இடத்துக்கு போய் டிரான்ஸ்ஃபராக 1 மாசத்துல கன்வென்ஷன் அந்த இடத்துல எப்படி இருக்கும்? அப்போ அவரும் புதுசு, அங்குள்ள பெரிய அக்காவும் புதுசு, 2 பேரும் புதுசு. 1 மாசத்துல கன்வென்ஷன். ஆட்கள் தெரியல, விசுவாசிகள் தெரியல, ஜபம் வைக்கணும், எத்தனையோ பொறுப்புகள் இருக்கு. அப்போ இன்னொரு ஊழியக்காரர், இன்னும் 2 வாரம் தான் இருக்கு கன்வென்ஷனுக்கு. இன்னொரு ஊழியக்காரர் போய் கேட்டார் அந்த ஊழியக்காரர்கிட்ட, எப்படி இன்னும் 2 வாரம் தான் இருக்கு, எப்படி உங்களுக்கு ஏதாவது பாரங்கள் இருக்கா? பாரம் ஒன்றும் இல்லை, இந்த கால் தான் வலிக்குது பயங்கரமா அப்படின்னு. அப்போ யோசிச்சு பாருங்க, நீங்க இவ்வளோ பாரமா இருப்பீங்க, எப்படி சமாளிக்க போறீங்க? நாங்க நினைச்சு பார்த்தா உங்களுக்கு கால் வலிக்குது. அப்ப பாருங்க, அப்போ அது போல நாம் வந்து எத்தனையோ பேர் இப்படி பொறுப்பு இல்லாம இருக்கிறோம். ஆண்டவர் ஒரு காரியத்தை பேச விரும்புறாரு, ஆனா அவங்க பாரமே வேற ட்ராக்ல போயிட்டு இருக்கு. அதெல்லாம் பேசாதே ஆண்டவரே, ஏன் பிரச்சனை இருக்கு அதுக்கு அட்ரஸ் பண்ணும். அதனால ஜனங்களை கர்த்தர் எழுப்பணும். ஒவ்வொரு செய்தியும் கொஞ்சம் கொஞ்சமா அவங்களுடைய மைண்டை மாத்தணும், மைண்டை தலையை திருப்பணும். திருப்பி 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 ஆண்டவர் பார்க்க சொல்ற அந்த இடத்திற்கு பார்வை மாற வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம்
ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இந்த உஷ்ணம் யாரையும் சேதப்படுத்தக்கூடாது. யாரை சேதப்படுத்தினாலும் நம்மை சூழ்ந்து ஒரு கிருபை காணப்பட வேண்டும். இதை விட 100 மடங்கு உஷ்ணத்துல தான் சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ இருந்தான். அவர்களை ஒன்றும் தொடலையே, ஸ்மெல்லு கூட வரலையே, வியாதி வரலையே. எப்படி உள்ள போனாங்க அதே மாதிரி திருப்பி வந்தாங்க. அந்த தேவன் தானே நம்முடைய தேவன். அவர் நம்முடைய எல்லா ஜனங்களை பகலுடைய வெயில் உங்களை சேதப்படுத்துவதில்லை என்று சொன்னதான அந்த வசனத்தின்படி நம்முடைய சின்ன பிள்ளைகள் முதற்கொண்டு எத்தனை பேர் வந்து ஆஸ்பெஸ்டாஸ் வீட்டில் இருக்கிறாங்க. பயங்கர சூடு ராத்திரியில் அடிக்கும். ஆனால் இயற்கைக்கு அப்பாற்பட்ட கிருபை, வல்லமை, பாதுகாப்பு, தேவ சமூகம் அவர்களை காத்துக்கொண்டு நம்முடைய ஜனங்கள் யாருக்கும் எந்த வியாதியும் வரக்கூடாது. அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஜோத்ராம் 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 ஜோத்ரா 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 ஜோத்ராம் சோத்ராம் ஜோத்ராம் 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 சோத்ராம் ஜோத்ராம் 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 சோத்ரா 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 சோத்ராம் சோத்ராம் ஸ்தோத்ராம். முழு உலகத்தில் நடக்கிற எல்லா ஞாயிறு ஆராதனைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா 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 சோத்ராம். காலையில் செய்ய வேண்டிய எல்லா ஆயத்த வேலைகள் ஊழியங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா சோத்ரா சோத்ராம். ஜீவனுள்ள சாட்சிகளை கர்த்தர் எழுப்பும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா 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 சோத்ராம். தேவன் அவருடைய வார்த்தையை பேசும்போது யாருக்கும் தூக்கம் வரக்கூடாது, யாரும் தூங்கக்கூடாது. எல்லாரும் விழிப்போடு கவனமாய் கேட்கும்படியாக கர்த்தருடைய அந்த எல்லாருடைய ஆவிகளில் கர்த்தர் ஒரு விழிப்பை கட்டளையிட வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். நாளைக்கு நடக்க போகிற சண்டே ஸ்கூல், தாம்பரத்தில் நடக்க போகிற யாபேஸ், கெல்லிஸில் நடக்க போகிற பைபிள் ஸ்டடி எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்க வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா 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 சோத்ராம். நம்முடைய ஜெபங்களையும் ஸ்தோத்திரங்களையும் கர்த்தர் அங்கீகரித்தார். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஜெபிக்க போகிறவருடைய ஜெபங்களை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாய் ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ராம் சோத்ரா சோத்ரா சோத்ராம். கர்த்தர் புதிய தூதை தர வேண்டும். அதற்காக ஸ்தோத்திரிப்போம். சோத்ரா 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 சோத்ராம். எல்லா துதிகன மகிமை கர்த்தருக்கே செலுத்தி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். சோத்ராம் 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 சோத்ராம். அன்பின் பிதாவே, தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்படைக்கிறோம் சாமி. இந்த பகலெல்லாம் உடைய சமூகம் எங்கள் மற்றிருந்த பிள்ளை சோத்திரம் ஆண்டவரே சுவாமி. இந்த காலங்களிலும் நாங்கள் ஜெபிக்க முடியாது எங்கள் கொடுத்த எல்லா கிருபைகளுக்காக நன்றியோடு துதிக்கிறோம் சாமி. தேவ சமூகத்தில் ஜெபித்ததான எல்லா காரியங்களையும் ஆண்டவர் கேட்டபடி நான் சோத்திரம். இருளிலிருந்து இருளில் நாங்கள் கடந்து போகாதபடி ஆண்டவரே நம்முடைய வெளிச்சத்தின் பிள்ளைகளாக நாங்கள் காணப்பட கர்த்தர் கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம் சாமி. இந்த நாட்கள் எங்களுடைய ஜீவியத்தை நாங்கள் எப்பொழுதும் ஆண்டவரை ஆராய்ந்து பார்த்து ஆண்டவரே அப்பா உம்முடைய தண்டனைகளுக்கும் ஆண்டவரே சுவாமி இந்த நாட்கள் நாங்கள் ஆளாகாதபடி ஆண்டவரே எப்போ
இப்போது ஆண்டவரே உம்முடைய இரக்கத்தை பெற்று ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தரும்படியாய் வேண்டிக்கிறோம். இம்மட்டுமாக எங்களுடைய எல்லா அந்த பகலெல்லாம் கர்த்தருடைய சமூகம் எங்களுக்கு போதுமானதாக இருந்தது போல ஆண்டவரே இந்த காலங்களையும் எங்களுக்கு ஜெபிக்க கிருபை தாரும். தொடர்ந்து நாள் ஆராதனை மகிமையா ஆசீர்வாதமா தூதுக்காக காத்திருக்கிறான பரிசுத்தவான்களுக்கெல்லாம் அந்தந்த சபையை நிலைவரத்துக்கு ஏற்றபடி நல்ல தூதுகளை கொடுத்து கர்த்தர் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பலப்படுத்தும்படியாய் வேண்டிக்கிறோம். யாருக்கும் ஆண்டவரே எல்லா தேவனுடைய தாசர்களுக்கும் நல்ல ஆண்டவரே கர்த்தருடைய வார்த்தைகள் அவர்களுக்கு வெளிப்படுத்தி தரும்படியாய் முடித்து வேண்டிக்கிறோம். சாமி கர்த்தர் நாள் ஆராதனை மகிமையான ஆராதனையா எல்லா ஜனங்களும் ஆசீர்வாதங்களை பெற்று கடந்து போதக்க விதத்தில் ஆவியானுடைய சமூகத்தை நாங்கள் உணர கிருபை தாரும். தாழ்த்தி உம்முடைய கரத்தில் ஒப்படைக்கிறோம். இயேசுவின் நாமத்தை கேட்கிறோம் பிதாவே. ஆமென்.